ப்ரான்ஸ் வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க. அதாவது இந்த 1 அக்டோபர் 2024 இருந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட், அதாவது இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ளாக் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவிட்டு இருக்குது. ஃப்ளாக் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக முடக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ இது யார் சொன்னாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் சொன்னதா இந்த தகவல் பரவிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தரப்புல இருந்து இந்த பிபிஎஃப் சம்பந்தமான ஒரு சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்களே ஒழிய அக்கௌண்ட் வந்து முடக்கப்படாது. ஸோ அக்கௌண்ட் முடக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து பொய்யானது. ஆனா ஒரு சில அக்கௌண்ட்டுகள் மட்டும் முடக்கப்படும். அது யாருடைய அக்கௌண்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த புது ரூல்ஸ்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது சம்பந்தமான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்களும் இந்த தகவலை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது இங்க பாருங்க, ரீசென்ட்லி த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் issued நியூ கைட்லைன்ஸ் ஃபார் பிபிஎஃப் அக்கௌண்ட்ஸ் இந்த நேம் ஆஃப் மைனர் பேர்ல இருக்கக்கூடிய பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ஒரு புது கைட்லைன் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் பிபிஎஃப் அக்கௌண்ட்ஸ், இன்கேஸ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிபிஎஃப் அக்கௌண்ட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அது சம்பந்தமான ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிபிஎஃப் அக்கௌண்ட்ஸ் பை என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், ஸோ அவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு புது கைட்லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து வியா போஸ்ட் ஆஃபீஸ்னு இதில் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் கிடையாது. ஸோ பேங்க்ல இருக்கக்கூடிய பிபிஎஃப் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான். இப்போ இந்த பிபிஎஃப் பற்றின ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிபிஎஃப்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7.1% வந்து தருவாங்க. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக உங்களுக்கு ஆட் ஆகும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான மினிமம் அமௌண்ட் வந்து 100 ரூபா இருந்தால் போதும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 500 ரூபா முதலீடு பண்ணணும். அதிகபட்சம் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே முதலீடு பண்ண முடியாது. அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து போட்டு வரலாம். ஸோ கூட்டு வட்டியில் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். 15 வருஷத்துக்கு மேலே அமௌண்ட் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அல்லது ஃபர்தராக ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 20 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இதில் கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் கிடையாது. பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸபிள் வந்து நோ. ஸோ நிறைய பேர் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல சேமிக்கிறதுக்கு காரணமே இதுதான். இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்து டேக்ஸ் கிடையாது. அதாவது இது வந்து டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் இ கேட்டகரி வந்து சேர்ந்தது. எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ட்ரிபிள் இ கேட்டகரி. ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன் என்னன்னா, இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல அதிகபட்சமா ஒரு நபர் வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு பண்ணலாம். அந்த 1.5 லட்ச ரூபா வந்து நீங்க செக்ஷன் 80C வந்து காமிச்சிக்கலாம். ஸோ அது ஒரு எக்ஸம்ஷன். ரெண்டாவது வந்து அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல வருஷம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அந்த வட்டி தொகைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இது டேக்ஸ் வந்து கிடையாது. ஸோ அது வந்து ரெண்டாவது எக்ஸம்ஷன். மூணாவது எக்ஸம்ஷன் என்னன்னா, மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா நீங்க முதலீடு பண்ண தொகை, அதுக்கப்புறம் அந்த 15 வருஷம் உங்களுக்கு சேர்ந்த அந்த வட்டி தொகை, ஸோ இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமாக வித்ட்ராவல் பண்ணும்போது எந்த ஒரு டேக்ஸும் போட மாட்டாங்க. ஸோ அது மூணாவது எக்ஸம்ஷன். ஸோ அதனால இதுல டேக்ஸே கிடையாது. அப்படிங்கிறதுனாலதான் இது வந்து ட்ரிபிள் இ கேட்டகரி சேர்ந்தது. அதனால நிறைய பேர் இதுல முதலீடு பண்றாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய ரூல்ஸை மீறி நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணிடுறாங்க. இந்த ட்ரிபிள் இ கேட்டகரி இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் வந்து ஃபுல்லா பார்க்காம அல்லது ரூல்ஸ் தெரிஞ்சும் கூட அவங்க வந்து என்ன முதலீடு பண்றது தவறுதெல்லாம் முதலீடு பண்றாங்க. ஸோ அதனாலதான் இப்போ இர்ரெகுலரைஸ் வந்து அக்கௌண்டா இருக்கிறது எல்லாமே ரெகுலரைஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாருங்க. பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் அண்டர் த நேம் ஆஃப் எ மைனர். இப்போ மைனர் பேர்ல நீங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா அவங்க 18 வயசு முடிகிற வரைக்கும், 18 வயசு வர வரைக்கும் அந்த மைனர் பேர்ல இருக்கக்கூடிய பிபிஎஃப் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதுதான் கொடுப்பாங்க. 4%னா 4% தான் கொடுப்பாங்க. இந்த ரூல்ஸ் எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம்? இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இண்டிவிஜுவல் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் உங்க பேர்ல வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ இண்டிவிஜுவல் நீங்க ஓப்பன் பண்ணியாச்சு. ரெண்டாவது உங்க குழந்தை வந்து மைனர், ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ குழந்தை பேர்ல ரெண்டாவது பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய பேர் வந்து கார்டியனா போட்டுக்குவீங்க. அங்க அப்போ குழந்தையோட அக்கௌண்ட்டுக்கு 1.5 லட்ச ரூபா பே பண்றீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 1.5 லட்ச ரூபா பே பண்றீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுக்குமே வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன். அப்போ 3 லட்ச ரூபா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருந்துட்டு இருக்கும். பட் இப்போ வந்து அதை ரெகுலரைஸ் வந்து பண்ண போறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, குழந்தை பேர்ல ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ரெண்டாவது ஓப்பன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா
அந்த குழந்தை மேஜர் ஆகிற வரைக்கும், அதாவது 18 வயசு முடியிற வரைக்கும் அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு 4% தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கிற காரணத்தினால ஸோ உங்களுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜ் வந்து போட மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு எப்போ 18 வயசு முடியுதோ அதுக்கப்புறம் தான் பிபிஎஃப்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ தனிப்பட்ட முறையில் அந்த அலோகேட் ஆகி வந்துட்டு இருக்கும். ஸோ இது ஒரு ரூல்ஸ். அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனருக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கார்டியன் பெற்றோர்களோ அல்லது கார்டியன் பேரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தனி நபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கணும். ஸோ 2வது அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து மைனர் பேரில் அவங்க குழந்தைக்கு பேரில் வந்து இருக்கலாம். அதே மாதிரி 2வது ரூல்ஸ் பாருங்க, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிபிஎஃப் அக்கௌண்ட் பை என்ஆர்ஐ, அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன். அதாவது இங்கே இருக்கும்போது பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொதுவாக ரூல்ஸ் வந்து சொல்லிடுறேன். என்ஆர்ஐ அதே மாதிரி HUF வந்து நாட் எலிஜிபிள் டு ஓப்பன் பிபிஎஃப் அக்கௌண்ட். இன்கேஸ் வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து என்ஆர்ஐயா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுடைய மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண முடியாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 15 வருஷத்துலேருந்து தேவைப்பட்ட ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பிபிஎஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம். அது வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான், என்ஆர்ஐஸ்க்கு வந்து நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மல்டிபிள் பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது, இப்போ வந்து ஒருத்தர் பேர்லேயே வந்து 2 பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு 75,000 ரூபா முதலீடு பண்ணுறீங்க, 2வது பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு 75,000 ரூபா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா 2 பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கும் சேர்த்து 1.5 லட்ச ரூபா ஆச்சு. ஸோ அது ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆகி உங்களுக்கு 7.1% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ 2 பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா போட்டுறீங்க, 2வது பிபிஎஃப் அக்கௌண்ட்லேயும் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா போடுறீங்கன்னா நீங்கள் மொத்தமாக 3 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க. ஆனால் லிமிட்டே வந்து அதிகபட்சம் 1.5 லட்ச ரூபாய்க்கு தான் டெபாசிட் பண்ண முடியும். அப்போ இதில் இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஏர்ன் பண்ணும், அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கான இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணுவோம். 2வது பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு எந்த ஒரு வட்டியும் போட மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 2 பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் ரூல்ஸு. மற்றபடி நார்மலாக இப்போ மெயின்டைன் பண்ணக்கூடிய பிபிஎஃப் அக்கௌண்ட்டு அதெல்லாம் வந்து முடக்கப்படும் அப்படிங்கிறது, அதாவது ரெகுலராக வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்லாம் முடக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் பொய்யான தகவல். ஸோ இதான் வந்து பொது ரூல்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.